17 மார்ச் 2026 தவக்காலத்தின் 4ஆம் வார செவ்வாய் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பதன் அதன் பொருள். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லையே. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். எஸ் அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவர்களிடம், ஓய்வு நாளாக இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தூய பேட்ரிக் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இவர் பிரிட்டனில் பிறந்தவர். 14ஆம் வயதில் கொள்ளையர்கள் கடத்தப்பட்டு அயர்லாந்தில் அடிமையாக ஆடுகளை மேய்க்க வந்தவர். அங்கே ஏற்பட்ட துன்பங்களில் அவர் இறைவனை நாடி ஜெப வாழ்க்கையை தொடங்கினார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு தப்பித்து தன்னுடைய நாட்டிற்கு திரும்பினார். பின்னர் குருவாகி கனவில் கிடைத்தபடி அழைப்பின்படி அயர்லாந்திற்கு மீண்டும் சென்று நற்செய்தியை அறிவித்தார். பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் துணியுடன் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து பலரை கிறிஸ்துவத்திற்கு அழைத்தார். ஷாம்ராக் இலை மூலம் தந்தை மகன் தூய ஆவி ஆகிய திருத்துவத்தை மக்களுக்கு புரிய வைத்தார். அவருடைய ஜெப வாழ்க்கை மற்றும் அர்ப்பணிப்பால் அயர்லாந்தில் கிறிஸ்தவமானது பரவியது. 461ஆம் ஆண்டு அவர் இறைவனடி சேர்ந்தார். இவரிடத்திலிருந்து நம் ஜெப வாழ்க்கையையும் இறைவன் மீதான முழுமையான நம்பிக்கையும் மற்றும் வாழ்க்கையில் நடப்பதை இறை திருவுளமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதை அவர் இன்று நமக்கு கற்பித்திருக்கிறார். இந்த அயர்லாந்து தேசத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் செயின்ட் பேட்ரிக்ஸ் டே என்று மிக கோலாகலமாக கொண்டாடுவார்கள். கிறிஸ்துவத்தை உலகிற்கு கொண்டு வந்தவரும், இந்த அயர்லாந்து உலகத்திற்கு கொண்டு வந்தவரும், அதை பின்பற்றி மக்கள் இன்றளவும் இவரை போற்றுகிறார்கள். இவருடைய பரிந்துரையை நாடுகிறார்கள். ஆக இன்றைய நாளில் இவருடைய பரிந்துரையின்படி ஆண்டவரிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற குளத்தின் பெயரானது பெத்சைதா குளம். இதன் பெயருக்கு இரக்கத்தின் இளம் என்று பொருள். அங்கே 38 ஆண்டுகளாக ஒரு மனிதர் இரக்கத்திற்காக ஏங்கி கிடக்கிறான். அந்த மனிதனின் நிலை நம்முடைய வாழ்வினுடைய பல சூழல்களை பிரதிபலிக்கிறது. இயேசு அந்த மனிதரிடம் கேட்ட முதல் கேள்வி, நீ குணமடைய விரும்புகிறாயா? பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமான கேள்வியாக தோன்றலாம், ஆனால் இதில் ஆழமான அர்த்தம் உள்ளது. 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த அந்த மனிதன் தன் நோயையே தனது அடையாளமாக மாற்றிக்கொண்டான். பல நேரங்களில் நாமும் நமது பாவங்களோடும் கசப்பான கடந்த காலத்தோடும் தோல்விகளோடும் பழகி போய்விடுகிறோம். நான் இவ்வளவுதான், என் வாழ்க்கை மாறவே மாறாது என்று முடுங்கிய அந்த மனநிலையிலிருந்து நம்மை விடுவிக்கவே ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். நம்மிடம் குணமடைவதற்கான விருப்பம்
இருக்கிறதா, அதை முதலில் சோதிக்கிறார். என்னுடைய நம்முடைய வாழ்க்கை ஏற்பட்ட கஷ்டங்கள், இனிமேல் என்னை எதுவும் பண்ண முடியாது, எந்த மாற்றத்தையும் என்னால் பார்க்க முடியாது, முடிந்து போன நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அந்த முடிந்து போன நிலையை தான் இன்று இறைவன் குணப்படுத்த ஆவல் கொள்கிறார். இயேசு கேட்ட கேள்விக்கு அந்த மனிதன் ஆம் என்று சொல்லவில்லை. மாறாக, ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லையே என்ற சாக்கு போக்குகளை மீண்டுமாக கூறுகிறார். ஏனெனில் அவன் அவ்வாறாகவே பழக்கமாகிவிட்டான். அவர் தனது விடுதலையை ஒரு மனித உதவியோடும் அந்த குலத்தோடு மட்டுமே இணைத்து பார்க்கிறார். ஆனால் அவனை தேடி வந்ததும், கேள்வி கேட்டதும் ஆண்டவர் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற பொழுது, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை, என் சூழ்நிலை சரியில்லை என்ற காரணங்களை நாம் அடுக்க தேவையில்லை. எனவே விடுதலை தருபவர் உங்களுக்கு முன்னாங்களுக்கு உள்ள உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர். அவர் குலத்தின் தண்ணீரை சார்ந்திருப்பவர் அல்ல, அவரேதான் வாழ்வு தரும் ஊற்று என்று நாம் நம்ப வேண்டும். அந்த மனிதன் உதவி கேட்டு கெஞ்சவில்லை, இயேசுவேதான் அவரை தேடி செல்கிறார். இதுதான் கடவுளுடைய பேரன்பு. நாம் தகுதியற்றவர்களாய் நம்பிக்கையற்று படுத்தி கிடக்கின்ற பொழுது தேடி வந்து சுகம் தருகின்றதான் நம் ஆண்டவர் இயேசு. இயேசு அவனை எழுந்து நில், உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கட்டளையிடுகிறார். எழுந்து நில் என்பது அவனுடைய பழைய தோல்விகளில் இருந்த பழைய அந்த சூழல்களிலிருந்து எழும்ப வேண்டும். நாமும் தான் படுக்கை எடு என்பது எது நம்மிடத்தில் முடங்கி போட்டு இருக்கிறதோ, முடங்கி போய் முற்றுப்புள்ளி வைத்திருக்க, அதையே நம்ம சாட்சியாக சுமந்து செல்ல வேண்டும். அது ஓய்வு நாளாக இருந்தாலும் இறைவன் அவனுடைய உயிருக்கும் அவனுடைய நோய்க்கும் முதலிடம் அளித்து அவனை குணப்படுத்துகிறார். ஆனால் அன்று தலைவர்கள் அந்த மனிதன் சுகம் பெற்றதை கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. ஓய்வு நாள் எவ்வாறு நீ படுக்கையை சுமைப்பது, அது சுமப்பது முறையில் என்று சட்டம் பேசுகிறார்கள். பல நேரங்களில் நாமும் சட்டங்களுக்கும் சடங்குகளுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை ஒரு மனித நேயத்திற்கும் கடவுள் அளிக்கின்ற புதிய வாழ்விற்கும் கொடுப்பதில்லை. ஆனால் இயேசுவும் சட்டத்தை விட ஒரு மனிதனின் விடுதலையே முக்கியம் என்று காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களை, இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் குணமடைய விரும்புகிறீர்களா? உங்களுடைய பழைய நிலையிலிருந்து எழுந்து நடக்க விரும்புகிறீர்களா? உங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும், அது நோயாக, மனக்கவலையாக அல்லது தீய பழக்கமாக இருக்கட்டும், இந்த தவக்காலத்தில் இறைவன் அதை குணமாக்க தயாராக இருக்கிறார். உன்னை தேடி வருகிறார். தேடி வருகின்ற இறைவனிடத்தில், எனக்கு ஆள் இல்லையே, எனக்கு சூழ்நிலை சரியில்லையே, எனக்கு நாளை மாற்றிக்கொள்ளலாம், நான் நாளை மாறிவிடுகிறேன், அடுத்த வாரம் மாறு என்று தள்ளி போடாமல் இறைவன் கூறுகின்ற வார்த்தை எழுந்து நட என்பதை உணர்ந்து எழுந்து நடக்க என்று நாம் துணிவு கொள்ள வேண்டும். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் குணப்படுத்துதல் இறைவன் நமக்கு அளிக்கிறார். பழைய கவலைகளை இன்று நாம் சுருட்டி வைப்போம். சுருட்டி வைத்து ஒரு புதிய மனிதராக எழுந்து நடப்போம். தவக்காலத்து இறைவன் நம்மளுக்கு புதிய ஆசீர்வாதத்தை அளிக்க தயாராக இருக்கிறார். அதை பெற்றிட இறைவனுக்கு நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த காலை வேலைக்காக, இந்த புதிய நாளுக்காக நீ அளிக்கப் போகின்ற புதிய ஆசீர்வாதத்திற்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வழிபடுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, இன்றைய நாளில் 38 ஆண்டுகளாக அந்த பெசேதா குலத்திற்கடையே முடங்கி கிடந்த அந்த ஒரு மனிதரை தேடி சென்று ஆசீர்வாதத்தை அளித்தீரே. அந்த இரக்கத்தின் குலத்தை நாங்கள் இன்று நாடி வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நற்கரணையிலும் நற்கருணை ஆரியங்களுடைய ஒவ்வொரு ஜபத்தில் இருக்கின்ற அந்த ஆண்டவருடைய குலத்திற்கு இரத்திருக்கனுடைய குலத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இரக்கத்துடைய இல்லத்தை சந்திக்க வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவா தொட்டு ஆசீர்வதித்தருளும். எங்களை நாடி வந்ததற்காக உமக்கு நன்றி. உம்மை நாடி நாங்கள் வந்து கேட்கின்ற அந்த கேள்வி இன்றும் செவிகளில் ஒலிக்கிறது. ஆண்டு நாங்கள் குணமடைய தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கடந்த காலத்தை விட்டுவிட, எங்களுடைய பழைய நிலையை விட்டுவிட, பழைய அனுபவத்தை விட்டுவிட, நோயை விட்டுவிட, முடங்கி போன எங்கள் வாழ்க்கையை விட்டுவிட, முற்றுப்புள்ளி வைத்த எங்களுடைய வாழ்க்கையினுடைய கசப்புகளை விட்டுவிட தயாராக இருக்கிறோம். அன்று எங்களையும் அந்த கேள்வி கேட்க விரும்ப தயாராக, குணமடைய விருப்பம் இருக்கிறதா அதே கேள்வி என்று கேட்கின்ற பொழுது நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி, எங்களை தொட்டு ஆசீர்வதித்தல். எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடங்கி போயிருக்கிறதோ, பழைய கசப்பண்ணனை, தீய பழக்க வழக்கங்கள், பயங்கள், இருள்கள், உடல் நோய் அனைத்திலிருந்து விடுதலையை தாரும்.
எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்று நாங்கள் புலம்பிய நேரங்கள் பல நேரத்தில் உண்டு. ஆனால் இன்று நீ இருக்கிறீர் என்று நாங்கள் நம்ப வேண்டும். உம்மிடத்தில் எல்லா அதிகாரம், எங்களை வாழ்க்கையை மாற்றுகின்ற சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு துணிவையும் கிருபையையும் தாரும் ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினால் எங்களை ஆசீர்வதித்து எழுந்து உன் படுக்கை எழு என்று எங்களுடைய பழைய நிலைகளுடைய நோயை, எங்களுடைய கஷ்டங்களை, போராட்டங்களை, சோதனைகளை, வேதனைகளை, வலிகளை, கண்ணீர்களை நாங்கள் இன்று முடக்கி கையில் எடுத்துக்கொண்டு எங்கள் சுமைகளை எடுத்துக்கொண்டு வீறு கொண்டு நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாரும். நாங்கள் எதற்கும் அடிமையாகாமல் இந்த தவ காலத்தில் நீர் அளிக்கிற சுதந்திரத்தை பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆமென். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.